போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 6. மனோரம்யமான மாலை கச்சேரிக்காக அன்னா பாவ்லானாவுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விருந்தாளிகள் விடை பெற்று கொள்ள ஆரம்பித்தார்கள். பியர் என்னவோ மாதிரியாக இருந்தார். பருமனான உடல், பரந்த தோள்கள், சராசரியான உயரம், பெரிய சிவப்பான கைகள். ஒரு வரவேற்பு மண்டபத்திற்குள் நுழைந்து எப்படி கலந்து கொள்வது என்று அவருக்கு தெரியாது. அதைவிட மோசம், அதை விட்டு வெளியேறும்போது எப்படி பொருத்தமான வார்த்தைகளை சொல்லி வெளியேறுதல் வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியாது. இதை தவிர அவர் ஒரு விளையாட்டு போக்குள்ளவர். போவதற்காக அவர் எழுந்தபோது தமது தொப்பிக்கு பதிலாக இராணுவ ஜெனரலின் முக்கோண வடிவமான தொப்பியை எடுத்து வைத்து கொண்டார். அந்த ஜெனரல் அவர் கையில் உள்ள தொப்பியை கைப்பற்றுகிற வரையில் அந்த தொப்பியில் உள்ள தோகையை இழுத்து கொண்டிருந்தார். அவருடைய இனிய எளிய அடக்கமுள்ள முகபாவம், அவருடைய பராக்கு புத்தி, வரவேற்பு மண்டபத்தில் கலந்து உரையாடல் செய்யக்கூடிய திறமையின்மை ஆகியவர்களுக்கு பரிகாரம் செய்வதாய் இருந்தது. அவருடைய அசந்தர்ப்பமான வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கொடுப்பதை போன்ற கிறித்துவ சாந்தத்துடன் அன்னா பாவ்லானா அவரை நோக்கி சொன்னார். என் அருமை திருவாளர் பியர் அவர்களே, உம்மை மறுபடியும் பார்ப்பேன் என்று நம்புகிறேன். ஆனால் உம்முடைய அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்வீர் என்றும் நம்புகிறேன். அவள் இதை சொன்னதும் அவர் பதில் சொல்லவில்லை. தலை மட்டும் வணங்கினார். ஆனால் ஒவ்வொருவரும் அவருடைய இளம் முறுவலை கண்டார்கள். அந்த இளம் முறுவல் அபிப்பிராயங்கள் தான், ஆனால் நான் எவ்வளவு உயர்ந்த இனிய சுபாவம் உள்ளவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுவதைப் போல இருந்தது. ஒவ்வொருவரும் அன்னா பாவ்லானா உட்பட இதை உணர்ந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ வெளிமண்டபத்திற்கு வந்து தமது மேலங்கியை தம் மீது அணிவதற்கு சேவகனிடம் தமது தோள்களை காட்டினார். அங்கு வந்த தமது மனைவி இளவரசர் ஹிப்பாலைட்டுடன் பேசிக்கொண்டிருந்ததை அலட்சியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். சினம் கொண்ட அந்த அழகிய இளவரசியிடம் நெருங்கி நின்று கொண்டு இளவரசர் ஹிப்பாலைட் தமது கை கண்ணாடியின் மூலம் வெறித்தார் போல பார்த்தார். அனன்டி, உள்ளே போகலாம், இல்லையானால் நீர்க்கோவை பிடித்து கொள்ளும் என்று அன்னா பாவ்லானாவிடம் விடை பெற்று கொண்டு சின்ன இளவரசி கூறினாள். தனிந்த குரலில் அது முடிந்துவிட்டது என்று சொன்னாள். அனாட்டோலுக்கும் சின்ன இளவரசியின் மைத்துனனுக்கும் திருமணம் செய்வதை பற்றிய செய்தியை அன்னா பாவ்லானா முன்னதாகவே லிசாவுடன் பேசிவிட்டாள். உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். அவளுக்கு எழுதி இதை பற்றி அவளுடைய தகப்பனார் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரிவி. போய் வா என்று அன்னா பாவ்லானா தனிந்த குரலில் சொன்னாள். அவள் அந்த மண்டபத்தை விட்டு நீங்கினாள். இளவரசர் ஹிப்பாலைட் சின்ன இளவரசியை நெருங்கி அவளுடைய முகத்துக்கு சமீபமாக தம்முடைய முகத்தை கொண்டு போய் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பித்தார். இளவரசியின் சேவகன் அவளுடைய சால்வையை அவள் மீது போர்த்தி விடுவதற்கு தயாராகவும், இளவரசியின் சேவகன் அவருடைய மேலங்கியை அவர் மீது அணிவதற்கு தயாராகவும் உரையாடல் முடிவதற்காக காத்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் கேட்ட பிரெஞ்சு மொழிகள் அவர்களுக்கு பொருளற்றதாக விளங்கின. ஆனால் எல்லாம் தெரிந்தது போலவும், ஆனால் தெரிந்ததை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் போலவும் அவர்கள் காணப்பட்டார்கள். இளவரசி வழக்கம்போல் இளம் முறுவலுடன் பேசி சிரிப்புடன் செவிசாய்த்தாள். தலைவரின் விருந்திற்கு நான் போகாததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப அழுது வடிந்து இங்கே இன்று மாலை மகிழ்ச்சியானதாய் இருந்ததல்லவா? ரொம்ப மகிழ்ச்சி என்றார் ஹிப்பாலைட். இளவரசி தன்னுடைய அரும்பு மயிர் படர்ந்த மேலுதட்டை கீழே இழுத்து கொண்டே சொன்னதாவது, அங்கே நடனம் ரொம்ப நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். உயர் வட்டாரத்தை சேர்ந்த எல்லா அழகிலும் அங்கே கூடியிருப்பார்கள். எல்லாரும் இல்லை, ஏனென்றால் நீ அங்கே இருக்க மாட்டாய். எல்லாரும் அல்ல என்று இளவரசர் ஹிப்பாலைட் மகிழ்ச்சி புன்னகையோடு சொன்னார்.
கையில் சால்வையை வைத்து கொண்டு நின்ற சேவகனிடமிருந்து சால்வையை பிடுங்கி அவனையும் கொஞ்சம் அங்கிருந்து தள்ளி சால்வையை இளவரசியின் மீது போர்த்தினார். சால்வையை அவள் மீது போர்த்திய பின்பும் அசட்டுத்தனத்தினாலோ அல்லது வேண்டுமென்றோ தமது கைகளை எடுக்காமல் அவளை அணைத்து கொள்வது போல நின்று கொண்டிருந்தார். இன்னமும் புன்முறுவல் கொண்டு அவள் ஒயிலோடு அப்புறம் நகர்ந்து திரும்பி தன் கணவனை பார்த்தார். இளவரசர் ஆண்ட்ரூவின் கண்கள் மூடியிருந்தன. களைப்பும் தூக்கமும் கொண்டவர் போல அவர் காணப்பட்டார். நீ தயார்தானா என்று அவளை பார்க்காமலே தூரமாக பார்த்து அவர் தம் மனைவியை கேட்டார். இளவரசர் ஹிப்பாலைட் வேகமாக தமது மேலங்கி அணிந்து கொண்டார். அக்காலத்து மோஸ்தார்படி அந்த மேலங்கி அவருடைய குதிகால் வரை தொங்கி இருந்தது. இதில் தடுமாறிக்கொண்டு இளவரசியை பின்பற்றி முற்றத்திற்கு ஓடினார். அங்கே ஒரு சேவகன் இளவரசியின் வண்டியில் ஏறுவதற்கு உதவி செய்து கொண்டிருந்தான். இளவரசியே, போய் வாருங்கள் என்று நடையிலையும் வார்த்தையிலையும் தடுமாறிக்கொண்டே கூச்சலிட்டார். இளவரசி தமது உடைகளை சுருட்டி கொண்டு அந்த இருண்ட வண்டிக்குள் அமர்ந்தாள். அவளுடைய கணவன் தமது உடைவாளை சரி செய்து கொண்டிருந்தார். உதவி செய்கிற பாசாங்கில் இளவரசர் ஹிப்பாலைட் ஒவ்வொருவருக்கும் இடையூறாய் இருந்தார். தான் வண்டியில் ஏறிவிடாமல் வழியில் இடையூறாய் நின்ற இளவரசர் ஹிப்பாலைட்டை பார்த்து ரஷ்ய மொழியில் அதிருப்தியும் அலட்சியமும் உள்ள துணியில், எனக்கு வழிவிடுங்கள் சார் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். ஆனால் அன்பும் அமைதியும் கலந்த மொழியில், உம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் பியர் என்று அதே குரல் பேசியது. வண்டி கிளம்பியது. வண்டி சக்கரங்கள் கலகலவென சப்தமிட்டன. வீட்டிற்கு அழைத்து போவதாக கோமகனுக்கு இளவரசர் ஹிப்பாலைட்டை சொல்லியிருந்தார். அவருக்காக முற்றத்தில் காத்து கொண்டிருந்த இளவரசர் ஹிப்பாலைட்டை குலுங்க குலுங்க சிரித்தார். ஹிப்பாலைட்டுடன் கோமகன் வண்டிக்குள் அமர்ந்ததும், நல்லது என் நண்பரே, உமது சின்ன இளவரசி ரொம்ப இனிமையானவள், ரொம்ப ரொம்ப இனிமையானவள், அசல் பிரெஞ்சு பாணி என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய விரல் நுனிகளை முத்தமிட்டார். ஹிப்பாலைட் கடகடவென்று சிரித்தார். நீ அப்பாவை போல தோன்றினாலும் நீர் ஒரு பொல்லாத ஆசாமி. அந்த ஏழை கணவனுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். அந்த சிறிய அதிகாரி ஒரு பெரிய சக்கரவர்த்தி என்று நினைத்து நடமாடுகிறார். ஹிப்பாலைட் மறுபடியும் உளர ஆரம்பித்தார். சிரிப்புகளுக்கு இடையே ரஷ்ய சீமாட்டிகள் பிரெஞ்சு சீமாட்டிகளுக்கு இணையாக மாட்டார்கள் என்று நீர் சொல்லி கொண்டிருந்தீர் அல்லவா? அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு முன்னால் வீடு வந்து சேர்ந்த பியர் வழக்கமானவர் போல இளவரசர் ஆண்ட்ரூவின் படிப்பு அறைக்குள் போனார். அவர் வழக்கப்படி ஒரு சோஃபாவில் சாய்ந்து புத்தக அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார். அவர் கையில் அகப்பட்ட சீசரின் வியாக்கியானங்கள் என்ற புத்தகத்தை நடுமத்தியில் திருப்பி முழங்கையை ஊன்றிக்கொண்டு படிக்க ஆரம்பித்தார். தமது வெண்மையான கைகளை தேய்த்து கொண்டே அறைக்குள் நுழைந்த இளவரசர் ஆண்ட்ரூ, குமாரி, அதாவது அண்ணா பாவலானா ஷெரேருக்கு நீர் என்ன செய்துவிட்டீர் தெரியுமா? இந்நேரம் அவள் தவித்து கொண்டிருப்பாள் என்று கூறினார். தாம் படுத்திருந்த சோஃபாவில் பியர் அப்படியே திரும்பினார். சோஃபா கீறிச்சிட்டது. ஆவலுடன் இளவரசர் ஆண்ட்ரூவை நோக்கி சிரித்துக்கொண்டு தமது கையை ஆட்டினார். அவர் சொன்னார், அந்த பாதிரி ரொம்ப சுவாரஸ்யமானவர். ஆனால் சரியான பாதையில் அவர் விஷயங்களை பார்ப்பதில்லை. என்னுடைய அபிப்பிராயத்தில் நிரந்தர சமாதானம் என்பது சாத்தியமானதே. ஆனால் அதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ராஜ்ய சமபலத்தால் அல்ல. இம்மாதிரி தத்துவார்த்த உரையாடல்களில் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஒரு வினாடி மௌனமாக இருந்துவிட்டு அவர் சொன்னதாவது, நண்பரே, ஒருவர் நினைக்கிற எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் சொல்லிவிட முடியாது. ஓகே, நீர் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து விட்டீரா?
நீர் ஒரு மெய்காப்பாளராக இருக்கப் போகிறீரா அல்லது ஒரு ராஜதந்திரியாக விளங்கப் போகிறீரா? படுத்திருந்த பியர் சோஃபாவிலிருந்து எழுந்து கால்களை மடக்கி உட்கார்ந்து கொண்டார். உண்மையாகவே எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அதுவும் பிடிக்கவில்லை, இதுவும் பிடிக்கவில்லை. ஆனால் ஏதாவது ஒன்றை நீ முடிவு செய்ததால் வேண்டும். தந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 10வது வயதில் ஒரு பாதிரி வாத்தியாரோடு வெளிநாட்டுக்கு பியர் அனுப்பப்பட்டார். 20 வயது வரை அவர் வெளியே தங்கியிருக்கிறார். அவர் மாஸ்கோவுக்கு திரும்பியதும் அவர் தந்தை பாதிரி வாத்தியாரை நீக்கிவிட்டு அந்த இளைஞரிடம் சொல்லியதாவது, இப்பொழுது பீட்டர்ஸ்பர்க்குக்கு போ. அங்கே சுற்றி பார்த்து உனது தொழிலை முடிவு செய்து கொள். நீ எது செய்தாலும் எனக்கு சம்மதமே. இளவரசர் வசாயிலிக்கு இதோ ஒரு கடிதம் கொடுக்கிறேன். உனக்கு வேண்டிய பணத்தையும் இதோ தருகிறேன். நீ அங்கே போன பின்பு எல்லாவற்றையும் பற்றியும் எனக்கு கடிதம் எழுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்கிறேன். 3 மாதங்களாக தமக்கு ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க பியர் முயற்சித்து கொண்டிருந்தார். ஆனால் எதிலும் அவர் ஒரு முடிவுக்கு வரவில்லை. இதை பற்றி தான் இளவரசர் ஆண்ட்ரூ மேலே பேசினார். பியர் தமது நெற்றியை தேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு ஃப்ரீ மேசனாய் இருக்க வேண்டும் என்று அன்று மாலை சந்தித்த பாதிரியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். இளவரசர் இடைமறித்து சொன்னார், அதெல்லாம் அசட்டு பேச்சு. நமது காரியத்தை பற்றி நாம் பேசுவோம். குதிரைப்படைக்கு நீ போயிருந்தீரா? இல்லை, நான் போகவில்லை. நான் இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இதை உம்மிடம் சொல்ல விரும்பினேன். நெப்போலியனுக்கு விரோதமாக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது சுதந்திரத்துக்காக நடக்கிற போராக இருந்தால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இராணுவத்தில் சேருவதற்காக நானே முதலாவதாக நிற்பேன். ஆனால் உலகில் உள்ள மிகப்பெரிய மனிதன் ஒருவனுக்கு எதிராக இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் உதவி செய்ய போவது நியாயமானது அல்ல என்றார் பியர். பியரின் சிறுபிள்ளைத்தனமான பேச்சுகளை கேட்டு இளவரசர் ஆண்ட்ரூ தமது தோள்களை குலுக்கினார். இந்த அசட்டுத்தனமான பேச்சுக்கு பதில் சொல்வது அசாத்தியம் என்று நினைப்பவரைப் போல அவர் காணப்பட்டார். ஆனால் உண்மையில் இந்த குழந்தைத்தனமான கேள்விக்கு இளவரசர் ஆண்ட்ரூ கொடுத்த பதிலை தவிர வேறு எந்த பதிலை கொடுப்பதற்கும் சிரமமாக இருக்கும். அவர் சொன்னார், ஒவ்வொருவரும் தம்முடைய கொள்கைக்காகவே அன்றி வேறு எதற்கும் போர் செய்வது இல்லை என்று ஆரம்பித்தால் போர்களே ஏற்பட முடியாது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது நிரம்ப சிலாகிக்கத்தக்கதாய் இருக்கும் என்றார் பியர். இளவரசர் ஆண்ட்ரூ கேலியாக புன்னகை கொண்டார். அது அநேகமாக சிலாகிக்கத்தக்கதாய் இருக்கலாம் என்றாலும் அம்மாதிரி காலம் எக்காலமும் வராது. நல்லது, நீர் ஏன் போருக்கு போகிறீர் என்று கேட்டார் பியர். எதற்காகவா? எனக்கு தெரியாது. நான் போக வேண்டும். தவிர நான் போகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லி நிறுத்தி மீண்டும் இங்கு வாழும் வாழ்க்கை எனக்கு பிடித்தமானதாக இல்லை, அதனால் நான் போகிறேன் என்று கூறினார். பகுதி 6 முடிந்தது.